கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்மா. சந்தோஷம் மேம். பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. யார கேட்டாலும் இப்படி ஒரு நாளை வாழ்க்கையில ரொம்ப மிஸ் பண்ணிடாத, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஏன் இது அவ்வளவு சிறப்பா இருக்கு மேம்? கண்டிப்பா பங்குனி உத்திரம்னாலே, உத்திரம் நட்சத்திரம்னாலே ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்கான ஒரு நட்சத்திரம் தான் உத்திரம் நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரம் தான். இதுல என்ன ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, அனைத்து கடவுளர்களுக்குமே, அதாவது நம்ம வணங்குற மெஜாரிட்டியானது சிவன், பார்வதி, ஆமா, பெருமாள் தாயார், முருகன், வள்ளி தெய்வானை, அவங்க அனைவருக்கும் கல்யாணமான திருக்கல்யாணமான ஒரு நாளா பங்குனி உத்திரம் கருதப்படுது. சோ அதனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுக்குமே ரொம்ப சிறந்த நாள். நன்னீராடல்னு சொல்லுவோம் இல்லையா, ஹோலி வாட்டர், ஐ மீன் புனித நீராடல், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உகந்த நாள் இந்த பங்குனி உத்திரம். விரதம் இருந்து நம்ம நினைச்சத நம்ம க்ஷணத்துல வாங்கக்கூடிய நாள் வந்து பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதே போல பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகனை வழிபடும் போது வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? கண்டிப்பா பல மிராக்கிள்ஸ் நடக்கும், அதிசயங்கள் நடக்கக்கூடிய நாள் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ பொதுவா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களோ இல்ல ஆண்களோ ரொம்ப வருஷமா தடை இருக்கு அப்படின்னா, உத்திரம் நட்சத்திரத்துல வந்து மாதம் இருக்க முடியாட்டியும் கூட இந்த ஒரு நாள் இருந்தாலே அந்த மொத்த வருடமும் இருந்த பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வாழ்க்கை துணையோட முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த பங்குனி உத்திரம். அதுக்காக தான் இந்த திருக்கல்யாணம்லாம் எதுக்கு வந்து கோவில்ல வருடா வருடம் நடத்துறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் மனிதர்கள்லாம் ஒரு வருடம் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு தடவை முடிஞ்சது. கடவுளர்களோட கல்யாணத்தை எதுக்கு எடுத்துரைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு துணை எவ்வளவு அவசியம் அப்படின்றத வந்து சிக்னிஃபை பண்றதுக்கு தான், நம்ம ரிலேஷன்ஷிப்போட ஏன்னா நம்ம ஆமா முக்கியத்துவம். இந்த கல்யாணம்னு ஒண்ணு இருந்தா தானே எல்லாமே ஒரு அடுத்தடுத்த ஒரு சந்ததியினர் வருவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு துணைனா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ், என்ன வாழ்க்கையில உயர்வு தான். இதை நிலைநிறுத்துறதுக்கு தான் இந்த திருக்கல்யாணங்கள் வருடா வருடம் வந்து திருவிழா கோலம் பூண்டு நடக்குது. அதனால மிகவும் ரொம்ப சிறப்பான நாள் பங்குனி உத்திரம். கண்டிப்பா மேம். இப்போ மீனராசிக்காரர்கள் இந்த பங்குனி உத்திரத்துல எந்த முருகனை வழிபடலாம்? மீனராசி காரவங்க வந்து பழமுதிர் சோலை ஆறுபடை வீடுல திருச்செந்தூருக்கு போகலாம், ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி செம்பு முருகன் கோவில், பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு போனாலும் ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு. எந்த முருகன் கோவிலுக்கு போனாலுமே நட்பலன்கள் தான் எல்லா ராசினருக்கும் கிடைக்கும். இது வந்து அந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு விசேஷமான நாள். பழமுதிர் சோலை நம்பர் 1 ரொம்ப. ஏன்னா அவங்க திருக்கல்யாணம் கோலத்திலேதான் இருப்பாங்க, அவங்க 365 நாளுமே ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாலே ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பா மேம். பார்த்துட்டு வந்தாலே போதும்னு சொன்னீங்க. இருந்தாலும் வேற ஏதாவது பூஜைகள் அங்க போய் செய்யலாமா மேம்? அர்ச்சனை பண்ணாலே போதும், பேரு சொல்லி அர்ச்சனை பண்ணி பூ வாங்கி கொடுத்தாலே போதும், நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பா. பழமுதிர் சோலை போக முடியல அப்படின்னு சொல்றவங்க வீட்டுல இருந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம்? வீட்டுல வந்து என்ன முருகன் போட்டோ இருக்கோ அந்த போட்டோக்கு நல்லா சந்தனம் வச்சு, சந்தனம் நல்லா பன்னீர்ல குழைச்சு அதை உருட்டி ஒரு பெருசா சந்தனத்தை நெத்தியில வச்சுட்டு, அம்பாளுக்கும் வச்சுட்டு, வேல் வச்சிருந்தா வேலுக்கு வந்து சந்தனாபிஷேகம் பண்ணி, தயிர் அபிஷேகம் பண்ணி அதை வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி வெள்ளை கலர்ல எதுனாலும் பண்ணலாம். தயிர் சாதமோ கற்கண்டு சாதமோ, இனிப்பு பண்ணணும்னா கற்கண்டு சாதம் பண்ணலாம், வெண்பொங்கல் பண்ணலாம். அதெல்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி அதை நம்ம வந்து விரதம் முடிக்கும் போது சாப்பிடுறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். கண்டிப்பா மேம். இதையெல்லாம் தாண்டி மீனராசிகள் செய்ய வேண்டிய ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? கண்டிப்பா. இந்த மாதம் முழுக்கவுமே வந்து ஒரு மனநிலை வந்து ஒரு பிளக்சுவேட்டிங் மைண்ட் செட்லயே இருந்திருப்பாங்க, ஒரு நிலையில இல்லாம. சோ அது வந்து காம் டவுன் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும். அப்பாடா நிம்மதி பெருமூச்சு விட்டு ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து கிடைக்கிற நேரம் இது.
அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல செய்தி, உங்க எதிர்பார்த்துட்டு இருந்த செய்தி வந்து கண்டிப்பா வரும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் கம். ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் கொடுத்துட்டு if they are waiting, இல்ல லோன் அப்ளை பண்ணிருக்காங்க, இல்ல ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே அவங்களுக்கு அது பரிபூர்ணமா சக்சஸ்ஃபுல்லா முடியக்கூடிய காலகட்டம் மீன ராசி நேயர்களுக்கு. கண்டிப்பா அதே மாதிரி கடவுளோட பரிபூர்ண அருள் அவங்களுக்கு இருக்கு இந்த மாதம் முழுக்க. சரியா உபயோகப்படுத்தி சரியா உபயோகப்படுத்திக்கிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் when it knocks the door we have to use. அதுதான். கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நம்ம தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கணும், அவ்வளவுதான். இதுல வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்காம? Okay. அவங்க அம்பாளுக்கு பாலாபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் கண்டிப்பா மீனராசி நேயர்களுக்கு. இந்த முருகன் கோவில போய் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. முடியலங்கிற பட்சத்துல வீட்ல இருக்கிற சில பூஜைகள் நீங்க பண்ணீங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஏன் அந்த கோவில் சிறப்பானது, இந்த பூஜைகள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. உகந்த முருகன் வழிபாடு, அப்புறம் என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன நெய்வேத்தியம் பண்ணணும்ன்றத நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நற்பலன்கள் நல்லபடியா கிடைக்கும். ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.